அந்த ஒரு சின்ன பொய்யோட கூட அந்த சகோதரி விடல. அவங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட அன்றைக்கு தன் கணவருக்கு தெரியாம ஆலயத்துக்கு தான் அவங்க போனாங்கன்னு சொல்றத நான் கேட்டேன். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சின்ன சின்ன காரியத்துல கூட பொய் பொய் பொய். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இது ஒரு நல்லதுக்கு தானே நான் சொன்னேன், இது ஒரு நல்ல காரியத்துக்கு தானே நான் இதை பயன்படுத்தினேன். ஆண்டவர் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்காரா? இந்தந்த காரியத்துக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு இதுக்கெல்லாம் நீ பொய் சொல்லலாம், இதுக்கெல்லாம் நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதனா நமக்கு சொல்லி இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொய் கூறாத கடவுள். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பொய் கூறாத கடவுள். என்னாகும் 23:19 நாம் வாசிக்கிறோம், பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. நம்மப்பட்டவர், அவர் சாயலுக்கேற்று உருவாக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, பொய் கூறாத கடவுள் அவர். அல்லேலூயா. நம்மை முற்றிலுமா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து ஆண்டவரே வந்த எல்லா பொய்யான வார்த்தைகளையும் மன்னியும். இனி என் உதடுகள் ஆண்டவரே பொய்யை உதிர்க்க கூடாது, பொய் பேசக்கூடாதப்பா. என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எவ்வளவோ நான் ஜெபித்தும் ஏன் என் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனா இந்த நாளில என் வாழ்க்கையிலே நான் செய்த அந்த தவற விளையாட்டா ஏனோ தானோ என்று நான் சொல்லிக் கொண்டு இருந்த அந்த தவறை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கீங்களே அப்பா. ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கீங்களே அப்பா. இதை நான் கேட்டதோடு மாத்திரம் அல்ல, இனி என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் பொய் சொல்லாதபடி என் நாவை காத்துக்கொள்ளும் என்று நம் நாவை ஒப்பு கொடுப்போமா? கப்பலுக்கோ சுக்கான் உண்டு, குதிரைக்கோ கடிவாளம் உண்டு, என் வாய்க்கு காவல் வையும் என்று சொன்னாரே அப்பா. என் வாய்க்கு காவல் வையும் என்று ஒப்பு கொடுப்போமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தை நான் பேசாதபடி என் நாவை மேல் நாவோடு ஒட்டிக்கொள்ள செய்யும். உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் சொல்லும் போது என் நாவை கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று சொன்னது போல நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த இறை வார்த்தை வழியா எங்களோடு நீங்க பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமான சாத்தானின் கிரியைகளை இந்த நேரத்துல அழித்து போட்டீங்களே அப்பா. அவனுடைய முகத்திரைகளை கிழித்து போட்டீங்களே ஆண்டவரே. தூய ஆவியானவர் நீதியை குறித்து நியாயத்தை குறித்து இந்த நேரத்துல கண்டித்து உணர்த்தினீங்களே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தெய்வீக பிரசன்னங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள. தலைப்பே பொய் பேசக்கூடாது. பொய்யர்கள். பொய்யர்கள் யார்? அவங்களுடைய நிலைமை என்ன? பொய் பேசுகிறவர்கள் யாருக்குரியவர்கள்? யார் பொய் பேசுவார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே இந்த இறை செய்தி வழியாக நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நன்றாக ஜெபிப்பாங்க, நன்றாக ஜெபிப்பாங்க, அயல் மொழியில ஜெபிப்பாங்க, ஆண்டவர் மேல பக்தி கொண்டவர்கள். ஆனால் அவங்க ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கும் அவங்க பொய் பேசுகிறதை என்னால பார்க்க முடிகிறது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, அவருடைய கணவர், அந்த சகோதரி ஒரு ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே மிகுந்த அன்பு கொண்டவர்கள். ஆகையினால
அவருடைய கணவரிடத்துல ஒவ்வொரு முறையும் அவர்கள் பொய் சொல்லிவிட்டு, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள். அது ஒரு பொய். ஆனா அந்த பொய்யானது ஒவ்வொரு முறையும் இதையே பல வருடங்களாக அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த பொய் அதோடு நிற்கல. அவங்க எனக்கு மிகுந்த தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரியா இருந்ததுனால, அவங்க என்னோட பேசும் பொழுதெல்லாம் அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நிறைய பொய்யான வார்த்தைகள். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே, இறை வார்த்தைகளை நீங்க சொல்லி இருக்கீங்க, நீங்க பொய் பேசாதீங்க, ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீங்க. அப்போ பொய் பேசுகிறவர்கள் யாருக்குரியவர்கள்? பொய் பேசுகிறவர்கள் யாருக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 44வது இறை வார்த்தையிலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். சின்னது சொன்னாலும் சரி, பெருசு சொன்னாலும் சரி, எதுக்காக நீங்க சொன்னாலும் சரி, அது பொய் தான். அந்த பொய் யாருக்குரியது? பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அவன் பொய்யன், அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அப்ப நீங்க கேட்கலாம், அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்களே, ஆண்டவரோடு உறவா இருக்கிறாங்களே, எப்படி அது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மரம் நல்ல மரமா அது கெட்ட மரமா அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரத்தினுடைய கனிகளை வைத்துத்தான் நம்ம அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது நல்ல மரமா கெட்ட மரமா அப்படின்னு சொல்லி அதனுடைய கனிகளை வைத்துத்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதேதான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு நற்செய்தியிலே, போலி இறைவாக்கினர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி. எப்படி அவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும்? அவங்க கடவுளுடைய பிள்ளைகளா இல்ல அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளா அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கொள்ள முடியும்னு சொன்னா, அவங்களுடைய கனிகளை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய கனிகள் தூய ஆவியின் கனியோ, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோமே, கனிகளை வைத்து. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்து விட்டு, ஒரு காலத்துல நீங்க ஆண்டவரை அறியாது இருக்கும் போது ஒருவேளை நீங்க நிறைய பொய் பேசியிருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் வாயிலிருந்து எந்த நேரத்துல பொய் வந்துட்டே இருக்கலாம். ஆனா பழைய வாழ்க்கையை நீங்க விட்டுட்டு இப்ப புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க வந்திருக்கிறீங்க. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக. கடந்த நாட்களிலே எந்த நேரமும் சீரியல் சினிமான்னு சொல்லி அப்படியாக கூட டிவி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தது ஒருவேளை உங்களுடைய பழைய வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா அது அப்படியே மாறி போய் புதிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவது, அதற்கு பதிலாக முழு ஆர்வம் வேதத்தை இரவும் பகலும் வாசிப்பதும் ஜெபிப்பதிலும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதிலும், இது ஒரு புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் புதியதாய் படைப்பாகிறான். அதையெல்லாம் மறைந்து போயின. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்க இறையிறக்க செப குழுவில இணைப்பிலே வருகிற ஒரு வயதான ஒரு சகோதரி அவங்க சொன்ன ஒரு காரியம், சகோதரி, இந்த இறையிறக்க ஜெப குழுவில இந்த ஜெப இணைப்பிலே நான் வர்றதுக்கு முன்னாடி எந்த நேரமும் நான் டிவி பெட்டிக்கு முன்னாடிதான் நான் அமர்ந்திருப்பேன். எவ்வளவு சீரியல் அன்னைக்கு பார்க்க முடியுமோ எல்லாமே நான் பார்ப்பேன். ஆனா இப்போ இந்த ஜெபத்துக்குள்ள நான் வந்த பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த நேரமும் ஆன்லைன் பிரேயர் தான். அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி நான் உட்காரவே கிடையாது. அதுக்கு பதில் இன்னும் 1 மணி நேரம் வேதத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். இதுதாங்க பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும். நீ இப்ப புதிய வாழ்க்கைக்குள்ள நீ வந்துட்ட பின்னாடி நீ மீண்டும் பொய் பேசிக்கிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வரக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வார்த்தையில நாம் பார்க்கிறோம். அதுவும் எப்படியா 10வது இறை வார்த்தையில சொல்லப்படுகிறது, புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அந்த இயல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. எந்த காரியத்துக்கு வேணாலும் நீங்க பொய் சொன்னாலும் அது
சாத்தானுடைய கிரியைகள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சாக்கு போக்கு வேணாலும் சொல்லலாம். ஊரார் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு 1000 பொய் பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் நமக்கு அப்படி சொல்லல. நீ பொய் பேசாதே, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக நீ இருக்கும்போது நீ பொய் பேசாதே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர்கள், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி. அப்போ பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில நீங்க நன்றாக வாசிச்சு பார்த்தா, பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஏன் அப்படின்னு சொல்லி அனனியா சப்பிரா நிலத்தை வித்துட்டு பேதுருகிட்ட வந்து அதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் பொய் சொன்னது என்ன? பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்க பொய் சொன்னது என்ன? 5ஆம் அதிகாரம் திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக் கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதே. அப்போ பொய் சொல்லும் போது எல்லாமே சாத்தான் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. பேதுரு அதுதானே சொல்றாரு, சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? அவங்க அந்த இடத்துல பொய் சொல்றாங்க. அப்ப பொய் சொல்ற ஒவ்வொருவரையும் சாத்தான் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது என்று தான் இதனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அதுல, நீ மனிதனிடத்துல பொய் சொல்லல, கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய். நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா இவங்க கிட்டதான் நான் சொன்னேன், பொய் சொன்னேன், இதை சொன்னேன், அதை சொன்னேன்னு. ஆனா நீங்க மனிதர்கிட்ட சொன்னேன்னு சொல்லி அவங்கள ப்ளீஸ் பண்ணலாம், அவங்களை எப்படியாவது அவங்களை நம்ம எப்படியாவது அவங்களை நம்ம அவங்கள நமக்குள்ளாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்த தவறை, அந்த ஒரு தவறை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லி எப்படி வேணா சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, நீ மனிதனிடத்துல சொல்லல பொய், நீ சொல்ற ஒவ்வொரு பொய்யும் கடவுளிடத்துல நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய். அததான் இந்த இடத்துல பேதுரு சொல்லுது. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 20 பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம். எதுக்காக இந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னு சொன்னா, 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். புதிய மனிதருக்குரிய இயல்பு. ஏதோ ஒரு காலத்துல நீ முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப ஆண்டவருக்குள் வந்த பின்னாடி நீ புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அந்த இயல்பு உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். கடவுளது சாயலாய் படைக்கப்பட்ட நீங்கள் அப்ப அவருக்கு ஏற்ற சுவாபம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எசேயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன, உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன. அப்போ பொய் பேசும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கறது இல்லைங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல ஏன் என் ஜெபம் கேட்கப்படுறது இல்ல? நான் ஜெபிக்கிறேனே, எவ்வளவோ உபவாசம் இருக்கிறேனே, எல்லாம் ஓகேதான். நான் தினமும் திருப்பலிக்கு போறேனே, நான் திருப்பலியில நற்கரை உட்கொள்கிறேனே, நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறேனே, ஆனா உடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? எசேயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உங்கள் சத்தத்தை கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை, இதோ உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. உங்க பாவங்களே
உங்க பாவங்களை எனக்கும் உங்களுக்கும் இடைவெளி உண்டாக்குறதுன்னு சொல்லி நான் சொல்றாரு. 3வது வசனத்துல உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன. அப்படி பொய் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார். உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம். நாளைக்கு அந்த குழந்தை சொல்லும், நீயே இப்படி பொய் சொன்னியேன்னு சொல்லி. நீங்க தானே இதை சொன்னீங்க. அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும். தன் கணவரிடத்துல அம்மா தன் அப்பாவிடத்துல பேசும்போது என்ன பேசுகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். இங்க பொய் சொல்றது அந்த குழந்தை பார்த்துச்சுன்னு சொன்னா அதுவும் அதே பொய்ய சொல்லும். ஏன்னு சொன்னா நம்முடைய முன் மாதிரி அந்த குழந்தை பின்பற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், உயிரையும் வாங்கிடும். எப்படி? ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும்பா. எப்படியாவது சம்பாதிச்சிடணும். இந்த உலகத்துல செல்வத்தை சேர்க்கணும், பெரிய மனிதனாய் மாறணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய முழுமையான நோக்கம் நான் சம்பாதிக்கணும். ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை தான் வைக்கணும். அதுக்கு 3 பங்கு வச்சு அந்த பொருளை வித்தோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லப்படுகிறது, ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்து விடும். எனக்கு அவங்களுடைய உயிரையும் வாங்கிடுமா. அது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த பொருள் மேல பல 100 பல ஆயிரங்களை அந்த பொருள் மேல வச்சு அவங்க விற்பாங்க. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 லட்சம் சர்வ சாதாரணமா ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. வட்டி வாங்குறதும் அதேதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வட்டி வாங்காதேன்னு சொல்றாரு. அதை தெரிந்திருந்தும் அநேகர் அந்த வட்டியை வாங்கி 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 கடைசியா அதுவே நோயா மாறிடுது. அதெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொட்ட வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்து விடும். காற்றை போலத்தான் அது பறந்து போச்சு. திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். அழிச்சிடுவார் ஆண்டவர். எவ்வளவு வார்த்தைகள் பொய் பேசுபவர்களை குறித்து ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். ஆனா பயம் இல்லாம, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அவ்வளவு தெரிந்திருந்தோம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. ஒரு தவறு செஞ்சுட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி அதை பொய் மார்த்தட்டி பொய் சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 5:6ஆம் வசனத்துல பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர், கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். கொலைகாரர்களையும் வஞ்சகரையும் அருவருக்கிறாராம். அது கூட பரவாயில்லையா, அவங்கள அருவருக்கிறாராம். ஆனா பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். திருப்பாடல் 63:11 நாம் வாசிக்கிறோம், பொய் பேசுவோரின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. ஓ, thank you Jesus, thank you Jesus.